அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வைகாசி மாதத்தின் கடைசி நாள் மற்றும் சங்கடகர சதுர்த்தி சேருகின்ற மிகவுமே அற்புதமான ஒரு திருநாள். இப்ப நம்ம பார்க்க போகும் விநாயக பெருமானுடைய சூட்சமமான இந்த திருப்பெயரை சொல்லி பாருங்கள். 1000% நீங்கள் நினைத்த ஒரு காரியம் அப்படியே நடக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு அன்றைய தினம் விநாயக பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த விநாயக பெருமானுடைய சூட்சம திருநாம ஜப முறை. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபமும் மிக மிக எளிமையானது, உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பார்க்க போகும் விநாயக பெருமானுடைய அந்த சூட்சம திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் ஜபம் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு முக்கியமான தகவல், நம்ம எல்லாரையுமே இன்னும் நெருக்கமாக சேர்க்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனல் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான சில தகவல்கள், சுவாரஸ்யமான ஷார்ட்ஸ் வீடியோலாம் அதுல நம்ம அப்லோட் பண்ண போறோம். சோ எல்லாருமே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஜூன் 14ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3:28 சதுர்த்தி திதி ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினம் ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:02 சதுர்த்தி திதி நிறைவாகுதுங்க. பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மாலை நேரத்திற்கு பிறகு, அதாவது மாலை 6:30 மணியிலிருந்து தாங்க விநாயக பெருமானுக்கான மந்திர ஜபங்கள், பூஜைகள், நாம ஜபங்களை நம்ம செய்யணும். அதன் அடிப்படையில் ஜூன் 14ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய தினம் தாங்க சங்கடகர சதுர்த்தி. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபத்தை இன்றைய தினம் மாலை 6:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இறைவனுடைய பெயரை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. சோ இந்த திருநாமத்தை நீங்க குளிச்சுட்டு தான் சொல்லணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த திருநாம ஜபத்தை இன்றைய தினம் நீங்க செய்யுங்க. எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம் அல்லது நின்னுட்டே கூட இந்த திருநாம ஜபத்தை செய்யலாம். வயதானவர்கள், தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க நீங்க வெறும் தரையில கூட உட்காரலாம். விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்ப மனதார விநாயக பெருமானை நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி விநாயக பெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை 10 நிமிடங்களுக்கு நீங்க ஜபம் செய்யுங்க. ஓம் ஹ்ரீம் க்ரீம் கணபதயே நமக. ஓம் ஹ்ரீம் க்ரீம் கணபதயே நமக. ஓம் ஹ்ரீம் க்ரீம் கணபதயே நமக. அவ்வளவுதாங்க. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் விநாயக பெருமானை மனதார நினைச்சு 10 நிமிடங்கள் இன்றைய தினம் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லுங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். 10 நிமிடங்கள் நாம ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி விநாயக பெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இந்த திருநாமத்தை நீங்க வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லி
சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த திருநாம ஜபத்தை இன்றைய தினம் நீங்க ஜபம் செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக ரோஸ் குவார்ட்ஸ் கல். ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடியது. உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கல். கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். இதை தாண்டி ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி உங்களை சரியா நடத்த மாட்டேங்கிறாங்க, உங்க உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தை தர மாட்டேங்கிறாங்கன்ற பட்சத்துல அவர்களுக்காகவும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். இந்த கல் உண்மையான அன்பு, பாசம், காதல், நல்ல புரிதலை கொடுக்கக்கூடியது. எவ்வளவு பெரிய மனஸ்தாபம், பிரச்சனை காரணமாக நீங்கள் விரும்பும் நபர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, பேசவே மாட்டேன்னு போனவங்க கூட தானாக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உண்மையான அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவாங்க. சரிங்க, இந்த கல்லை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சுட்டு விரல்களால நீங்க மூடிக்கோங்க. பிறகு அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு சொல்லணும். உதாரணத்திற்கு அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசி, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசி. இது போல 5 முதல் 10 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லணும். குறைந்தபட்சம் 48 நாட்களுக்கு நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. ஒரு வாரத்திலிருந்தே நல்ல பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். இரண்டாவதாக நாம் பார்க்க போவது அதீத ஆற்றல் மிக்க தெய்வீக தன்மையுடைய ஸ்படிகக்கல், கிறிஸ்டல் ஸ்டோன். பாலிஷ் பண்ணாத டைரக்டா கிடைக்கக்கூடிய கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் இவை. இந்த கல்லுக்குள்ள நம்ம பார்த்தோம்னா சின்ன சின்ன கீறல்கள், இயற்கையான வீரல்கள் தெரியும். ஆனால் இதனுடைய வெளிப்பகுதியில இந்த கல்லை நம்ம தொட்டு பார்த்தோம்னா நல்ல வழவழன்னு பாலிஷ்டா இருக்கும். இந்த ஸ்படிகக்கல் நம் கூட இருந்தாலே நமக்கு வெற்றி. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல நீங்க போட்டு வச்சுக்கலாம். ஆண்கள் பாக்கெட்ல கூட நம்ம ஒரு கல்லை வச்சுக்கலாம். இந்த கல் நம்முடன் இருந்தாலே எந்த விதமான நெகட்டிவிட்டியும், எதிர்மறை ஆற்றல்களும் நெருங்காது. இந்த பிரபஞ்சத்துடைய நேர்மறையான ஆற்றலை சுலபமாக நம்மால் கிரகிக்க முடியும். நமக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகம் வெளிப்படும். நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த ஸ்படிகக்கல் ஏற்படுத்தும். இந்த கல்லை ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் வெறும் 5 நிமிடங்கள் நம்முடைய உள்ளங்கையில வச்சு விரல்களால மூடி அமைதியாக உட்கார்ந்தாலே போதும். எந்த ஒரு மந்திரமும் சொல்ல வேண்டாம், பூஜைகள் செய்ய வேண்டாம். நம்முடைய உடல் முழுவதுமே சுத்தி செய்யப்படும். இந்த ஸ்படிக கல்லுக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆல்ரெடி ரோஸ் குவார்ட்ஸ் கல், கிரீன் ஜெட் கல் மற்றும் அமெத்திஸ்ட் ஸ்டோன் வாங்கினவங்க கூட அதனுடன் இந்த கல்லை நம்ம சேர்த்து வைக்கும் போது அந்த கற்களுக்கும் எனர்ஜி பெருக ஆரம்பிக்கும். அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறவங்க, டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, ஏதாவது பிளாக் மேஜிக் இருக்குமான்னு பயம் இருக்கிறவங்க இந்த கல்லை நீங்க உங்க பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. நீங்க எந்த இடத்திற்கு போனாலுமே வெற்றி கிடைக்கும். ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க, இல்ல யாருக்கிட்டையாவது உதவி நீங்க கேட்க போறீங்கன்னா அது அனைத்தும் உடனடியாக கிடைக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அபாரமான பணவசியத்தை தரக்கூடிய கிரீன் ஜெட் ஸ்டோன், பச்சை கல். இந்த கல்லை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக அதீதமான கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, அடகு வைத்த நகையை மீட்க முடியாம தவிக்கிறவங்க ஒரு கல்லை நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சு பாருங்க. அந்த கடன் முழுவதும் அடைவதற்கான பணவரவை அது ஏற்படுத்தும். இதை தாண்டி ஒவ்வொரு நாளும் பணவரவு ஏற்பட நம்முடைய கையில் பணம் புரள ஒரே ஒரு கல்லை நம்முடைய வலது உள்ளங்கையில வச்சு விரல்களால மூடி இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த பணவசிய வாக்கியத்தை 5 நிமிடங்களுக்கு நம்ம சொல்லிட்டு வந்தாலே போதும். ஒவ்வொரு நாளும் பணவரவு ஏற்படும். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தும் நம்ம வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும், பலன் கிடைக்கணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு
கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.